விஜயின் பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேக நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் அரசுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட பதிவு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேக எடுக்கப் போகும் முடிவு என்ன? கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 8 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் மற்றும் பலர் மீது கரூர் டவுன் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்திய தண்டனை சட்டத்தின் 105வது பிரிவின் கீழ் கொலைக்கு சமமில்லாத குற்றவியல் மரணம் விளைவித்தல், பிரிவு 110 கீழ் குற்றவியல் மரணம் விளைவிக்க முயற்சித்தல், பிரிவு 125 படி மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல், பிரிவு 223 படி அரசு அதிகாரியால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தாவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். கரூர் தான்தோன்றி மலைப்பகுதியை சேர்ந்த மதியழகன் சொந்தமாக டெக்ஸ்டைல் தொழில் செய்து வரக்கூடிய நிலையில் விஜய் மீதான அதீத ஈர்ப்பால் அவருடைய ரசிகர் மன்றத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தாவேக என்ற கட்சியை விஜய் தொடங்கியதும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக மதியழகன் நியமிக்கப்பட்டார். மதியழகனின் தலைமையின் கீழ் வேலுசாமிபுரத்தில் விஜயின் பிரச்சார கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த துயர சம்பவம் அரங்கேறி உள்ளது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து மதியழகன் தலைமறைவான நிலையில் அவரை 5 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். கரூர் குஜிலியம்பாறை பகுதியில் ஒரு வீட்டில் தலைமறைவாக இருந்த மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மதியழகனிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் கீழ் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மதியழகனை தொடர்ந்து கரூர் மத்திய மாநகர தாவேக செயலாளர் பவுன்ராஜையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் வதந்தி பரப்பிய 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அதன்படி பெரும்பாக்கம் பாஜகவை சேர்ந்த சகாயம், மாங்காடு தமிழக வெற்றிக்கழக உறுப்பினர் சிவனேசன், ஆவடி தாவேக நிர்வாகி சரத்குமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வதந்தி பரப்பியதாக 25 பேர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரபல யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள தன்னுடைய வீட்டிலிருந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்து போலீசார் அழைத்து சென்றனர். 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அரசுக்கு எதிராக வதந்தி பரப்பியதற்காக ஃபெலிக்ஸ் கைதாகி உள்ளார் என்று கூறப்படுகிறது. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 111 நபர்களில் 51 பேர் குணமடைந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வெளியேற்றக்கூடிய அறிக்கையில் உயிரிழந்த 41 பேரின் உடல்கள் உடற்கூராய்விற்கு பிறகு அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் காயமடைந்த 60 பேருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தன்னுடைய வீட்டில் கட்சி நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக உண்மை சம்பவங்களை வெளியே கொண்டுவர இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தாவேக வலியுறுத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரங்களுக்கிடையே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தாவேக கிளை செயலாளர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விற்பட்டு ஊராட்சி கிளை செயலாளராக இருந்த ஐயப்பன் கரூர் சம்பவத்தில் விஜயின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களால் கடும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஐயப்பன் தற்கொலை செய்து கொண்டது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே தாவேக துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா வெளியேற்றக்கூடிய பதிவு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது.
ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட பதிவில், இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்ஜி தலைமுறையும் ஒன்றாக கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ, அதேபோல் இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக, அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்கப் போகிறது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்றும் தெரிவித்திருந்தார். கரூர் சம்பவத்தால் தமிழ்நாட்டில் அசாதாரணமான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பதிவு வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலான கருத்து என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சர்ச்சைகள் வலுத்த நிலையில் அந்த பதிவை ஆதவ் அர்ஜுனா நீக்கியிருக்கிறார். அதே நேரம் அவர் பதிவு குறித்து ஸ்கிரீன்ஷாட் வைரலாகி வருகிறது. ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் போராட்டம் நடத்தப்படலாம் என்ற தகவலை அடுத்து காவல்துறை உஷார்படுத்தப்பட்டுள்ளனர்.